ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தியமாவில் இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷனில் 9th லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8th வரைக்கும் பார்த்தாச்சு. இது வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லேயும் இது அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு இந்த எல்லாமே கிராமரினுடைய பேசிக்ஸு, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு கிராமர் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லேயும் இது அப்லோட் பண்ணுறேன். ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ அதன் வரிசையில் இந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் தென் மத்தியமா கிராமரில் இது 9th லெசன். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். தி யூசேஜ் ஆஃப் கீ அப்படின்றது வந்து என்ன மீன் பண்ணுன்னா, அதாவது இதனால தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும். ஓகேவா? இதில் வந்து நம்ம எப்பவும் பின்னாடி இருக்கிறது ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்துருவோம் இல்லையா? அந்த இலக்கணத்தோட குறிப்பு அப்படின்றது. ஸோ அதை பார்த்துடலாம். கீ என்பதற்கு என்று என்பது பொருள். ஓகேவா? கீ அப்படின்னா என்று. இப்போ வந்து ராம் நே கஹா கி மே கர் ஜாவுங்கா. ராம் வந்து சொல்கிறான் என்னன்னா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் வீட்டிற்கு செல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா என்ன சொன்னான் அப்படின்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் கீ அப்படின்றது சில சமயங்களில் வந்து காரணத்தையும் குறிக்கும் அப்படின்றாங்க. முஜே படி குஷி ஹுயி கி ஆப் மேரே யஹா ஆயே. நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த காரணத்தை சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வந்ததுனால அப்படின்னு. ஓகேவா? கீ என்பது கீழ்கண்ட வாக்கியங்களில் போல அல்லது அப்படின்றதற்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது கீ என்பதற்கு என்று என்பது பொருள். ஹிந்தியில் கீ என்பதற்கு பிறகு பேசுபவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அப்படியே உபயோகிக்கப்படுகின்றன. ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து நாம் வந்து சொல்லும் போது இப்போ நம்ம பார்த்தோம்ல, ராம்னே கஹா கி மே கர் ஜாவுங்கா. ராம் சொன்னால் என்னென்னா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சில நவீன எழுத்தாளர்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சையும் உபயோகிக்கிறார்கள். ஓகேவா? சில நவீன எழுத்தாளர்கள் அப்படின்னா அவங்க வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் வந்து இந்த கீ அப்படின்ற சொல்ல வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்துருக்காங்க. அஷ்ரஃப்னே கஹா கி வஹ் மக்கா ஜானா சாகத்தாக. அஷ்ரஃப் வந்து சொன்னா என்ன அப்படின்னா அவன் வந்து மக்கா போக விரும்புறான் அப்படின்றத சொன்னான். கீ சில சமயங்களில் காரணத்தையும் குறிக்கும் தான் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் என் வீட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீங்கள் என் வீட்டுக்கு வந்ததால. அப்புறம் வந்து இந்த மாதிரி போன்று அல்லது அப்படின்ற அர்த்தத்தையும் குறிப்பதற்கு யூஸ் பண்ணுறாங்க. மேரி கிதாப் தும்ஹாரே பாஸ் ஹை கி நஹி. அதாவது என்னுடைய புக் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கும்போது அந்த கி பாஸ் ஹை உங்ககிட்ட இருக்கா, கி நஹி இல்லை இல்லையா. தும் ஆஜ் ஷஹர் ஜாவோகே கி நஹி. இன்னைக்கு வந்து நீங்கள் டவுனுக்கு போகிறீங்களா இல்லை இல்லையா. நம்ம கேட்போம் இல்லையா, நீ சாப்பிட்றியா இல்லையா அப்படின்றோம்ல. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு உங்ககிட்ட இருக்கா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த அல்லது அப்படின்ற வார்த்தைகளுக்கும் இது உபயோகப்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட இந்த லெசனில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீ அப்படின்ற வேர்டோட யூசேஜ் என்ன அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய சென்டென்ஸில் எந்தெந்த விதத்தில் கீ அப்படின்றது உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்றது. सीता कहती है कि मैं कल तंजावूर जाऊंगी. सीता कहती है. सीता சொல்கிறா என்ன அப்படின்னா கீ. நம்ம ஹிந்தி, நம்ம மத்தியமா, பிராத்மிக், இது நம்ம எல்லா லெசன்லையுமே வந்து இந்த கீ அப்படின்னு வரும்போது நான் இந்த வார்த்தையை வந்து பர்டிகுலராக மீன் பண்ணியிருப்பேன். சாரான்ஷ்லே ஆகட்டும், நிறைய எந்த டாப்பிக்கில் இது வந்தாலும் அப்படி சொன்னால் என்ன அப்படின்னு நான் பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். பிகாஸ் வந்து இந்த கீ அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சீதா சொல்கிறா என்ன அப்படின்னா மே கல் தஞ்சாவூர் ஜாவுங்கி. நான் நாளைக்கு தஞ்சாவூர் செல்வேன் அப்படின்னு சொல்கிறா. சீதா சேஸ் தட் ஷீ வில் கோ டு தஞ்சாவூர் டுமாரோ. நான் நாளை தஞ்சாவூருக்கு போவேன் என்று சீதா சொல்கிறாள். लड़के ने कहा कि मैं छुट्टी के दिन स्कूल नहीं जाऊंगा. लड़के ने மாணவன் சொல்கிறான், அதாவது அந்த பையன் சொல்கிறான் என்னன்னா மே சுட்டி கே தின். நான் வந்து சுட்டி அப்படின்னா லீவ். ஓகேவா? விடுமுறை. விடுமுறை தினத்தில் ஸ்கூல் நஹி பள்ளிக்கு நஹி ஜாவுங்கா செல்ல மாட்டேன். ஓகேவா? இது எல்லாமே பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் அந்த ஆண்பால் பெண்பால் விளக்கிக்கிட்டே இருக்க முடியாது. ஓகேவா? பிராத்மிக்லேருந்தே நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வார்த்தையுடைய சென்டென்ஸ் முடியும் போது அந்த வார்த்தை வந்து
ஒரு பர்சனை மீன் பண்ணுதா இல்லை ஆப்ஜெக்டை மீன் பண்ணுதா அதை பொறுத்து சிங்குலரா ப்ளூரலா அது எல்லாத்தையும் பொறுத்து அந்த சென்டென்ஸ் முடியும் அப்படின்றது நான் எல்லாமே ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிகிட்டே வரேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் கீ அப்படின்னா அதை பற்றி மட்டும் சொல்கிறேன். தே லே அப்படின்ற அந்த கிராமரினுடைய உபயோகம் மட்டும் சொல்லும்போது அதை மட்டும் தான் சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே வந்து சீதாவை மீன் பண்ணுது சோ ஜாவுங்கி, இங்கே லடிக்கே சோ ஜாவுங்கா. ஓகேவா? அப்போது இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கே ஜாவுங்கி, இங்கே நஹி ஜாவுங்கா, நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். தி பாய் செட் தட் ஹீ வுட் நாட் கோ டு ஸ்கூல் ஆன் அ ஹாலிடே. விடுமுறை நாட்களில் பள்ளிக்கூடம் செல்ல மாட்டேன் என்று பையன் சொன்னான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அங்கே முன்னாடி பார்த்தது தான். அஷ்ரஃப் நே கஹா கி வஹ் மக்கா ஜானா சாஹத்தாகே. அஷ்ரஃப் மக்காவுக்கு செல்ல விரும்புவதாக சொன்னான். அதான் அவன் அஷ்ரஃப் சொன்னான். கி என்னன்னா அவன் மக்காவுக்கு செல்ல விரும்புவதாக சொன்னான். 4th one, मास्टर ने कहा कि वे छुट्टी के दिन स्कूल में नहीं रहेंगे. மாஸ்டர் நே கஹா, மாஸ்டர் சொன்னாரு. கி என்னன்னா வே சுட்டி கே தின் அவர் லீவ் டைம் வந்து ஸ்கூல் மே பள்ளியில் நஹி ரஹேங்கே பள்ளியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த பையன் விடுமுறை தினத்தன்னைக்கு நான் பள்ளிக்கு போக மாட்டேன்றான். இவர் லீவுன்னா நான் வந்து ஸ்கூலில் இருக்க மாட்டேன்றாரு. லீவுன்னா அப்படி எதுக்கு இருக்கணும் இல்லை? ஓகே சரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்த ஜென்ரலாக நம்ம திடீர்னு பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் இல்லையா, அதுதான். मास्टर ने कहा कि वे छुट्टी के दिन स्कूल में नहीं रहेंगे. The teacher said that he would not be in the school on a holiday. விடுமுறை நாட்களில் பள்ளிக்கூடத்தில் இருக்க மாட்டேன் என்று ஆசிரியர் சொன்னார். அடுத்த मैंने राजा जी से पूछा कि हमको स्वराज कब मिलेगा. मैंने நான் ராஜாஜி சே ராஜாஜியிடம், உங்களுக்கு இங்கே தெரியும் இல்லையா இந்த வார்த்தை பாருங்கள். ஹிந்தியில் நம்ம என்ன கேட்குறோம், இப்படி நமக்கு எப்பொழுது ஸ்வராஜ்யம் கிடைக்கும் என்று நான் ராஜாவிடம் கேட்டேன் அப்படின்னு வருது. ஆனால் ஹிந்தியில் எப்படி வருது, மேனே ராஜாஜி சே பூச்சா, நான் ராஜாஜியிடம் கேட்டேன். கி என்னவென்றால் ஹம்கோ நமக்கு, ஸ்வராஜ் ஸ்வராஜ்யம், கப் எப்பொழுது, மிலேகா கிடைக்கும். ஐ ஆஸ்க்டு ராஜாஜி வென் வி ஷால் கெட் ஸ்வராஜ் நமக்கு எப்பொழுது ஸ்வராஜ்யம் கிடைக்கும் என்று நான் ராஜாஜியிடம் கேட்டேன். தயவுசெய்து புரிஞ்சு படிங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரியுது அப்படின்னா, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், லைக் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன். ஒய் உங்களுக்கு அது ஒரு ஏன்னு தெரியல, யாருமே லைக் பண்ணுறதில்ல. ஒரு 10-20 பேர் பார்த்தா ஒருத்தங்க 2 பேர் லைக் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு தெரியல உங்களுக்கு வந்து பிடிக்கலையா, இல்லை நீங்கள் இந்த விஷயமே நான் சொல்கிற விஷயமே நீங்கள் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்களா என்னன்னே எனக்கு புரியல. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு. பட் யாருமே பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு சின்ன லைக், ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறதில்ல. எனக்கு ஏன்னு எனக்கே தெரியல. நான் நினைக்கிறேன் மேபி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புரியல, யூஸ்ஃபுல்லாக இல்லை, ஜஸ்ட்டு அதனால தான் பார்த்துட்டு மட்டும் போகிறீங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னு எனக்கும் புரியலை. ப்ளீஸ் எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் கமெண்ட்டில் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் தென் வந்து என்ன குறைகள் இருந்தாலும் அதை மாற்றி குறைகளை மாற்றி அமைக்க முடியும். நான் இது வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் வந்து இது வீடியோஸ் போட்டு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இல்லை. 5 இயர்ஸாகவே நான் ஜஸ்ட்டு வந்து வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். பிகாஸ் ஆஃப் நிறைய ரீசன்ஸ்னால நான் வந்து இன்னுமே யூடியூப்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் கூட ஏர்ன் பண்ணது கிடையாது. நான் லாஸ்ட்டாக வந்து அந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அந்த காயு அப்படின்றவங்க வந்து 40 rupees அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, அது மட்டும்தான். மற்றபடி நான் இது வரைக்கும் யூடியூப்லேருந்து எந்த அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணதில்லை. நான் உங்ககிட்டேருந்து கேட்குறது எல்லாமே இந்த லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதை தான் திரும்ப கேட்டுட்ருக்கேன். ஏன் யாரும் பண்ண மாட்டீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியலை. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். இல்லை அதற்கான ரீசனாவது என்னன்றதை சொல்லுங்கள். ஓகே 6th one, माँ ने मुझसे कहा कि तुम धूप में मत जाओ. माँ ने அம்மா வந்து முஜ்சே என்னிடம், கஹா கி சொன்னாங்க என்னவென்றால், தும் நீ, தூப்புமே வெயிலில்,
மத்து ஜாவோ போகாதே. ஜாவோன்னா போன்னு அர்த்தம். மத்து ஜாவோ அப்படின்னா நம்ம லேர்ன் ஹிந்தி த்ரூவில் வந்து தமிழில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. மத்து ஜாவோ அப்படின்னா போகாத, செய்யாத அப்படிங்கும்போது அந்த மத் அப்படின்றத நாம் யூஸ் பண்ணுறோம். மத்து அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இந்த லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் தனியாகவே வந்து ஒரு வீடியோ இருக்குது, ஓகேவா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. வெயிலில் போகாதே என்று தாயார் என்னிடம் சொன்னாள். மதர் டோல் மீ நாட் டு கோ இன் தி சன். அடுத்து 7th one, मैंने अपने दोस्त से पूछा कि तुम यहाँ कितने दिन ठहरोगे. मैंने நான் வந்து अपने दोस्त என்னுடைய நண்பர், தோஸ்த் சே நண்பரிடம், பூச்சாக்கி கேட்டேன் என்னவென்றால், தும் யஹா நீ இங்கே, கித்னே தின் எவ்வளவு நாட்கள், டஹரோகே தங்குவாய். அதாவது நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னா, நீ எவ்வளோ நாள் இங்கே தங்குவே அப்படின்னு. நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், நீ இங்கே எத்தனை நாட்கள் தங்குவாய் என்று நான் என் நண்பனை கேட்டேன். ஐ ஆஸ்க்டு மை ஃப்ரெண்ட் ஹவு மெனி டேஸ் ஹி வுட் ஸ்டே ஹியர். नेक्स्ट 8th one, शेखर से कहो कि वह जल्दी घर जाए. शेखर से शेखरिடம் कहो சொல்லு, கி என்னன்னா வஹ் ஜல்தி கர் ஜாயே அவனை சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லு. ஷேகரிடம் வந்து வீட்டுக்கு சீக்கிரம் போக சொல்லு அப்படின்றாங்க. டெல் ஷேகர் தட் ஹீ ஷுட் கோ ஹோம் சூன். ஷேகரிடம் அவன் சீக்கிரம் வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல். அடுத்து 9th one, नौकर से कहो कि वह बाजार जाकर कुछ पल लावे. नौकर से வேலைக்காரனிடம் கஹோ கி சொல்லு, கீ என்னவென்றால், அந்த கீயை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அந்தந்த இடத்துல எந்தெந்த ரீசனுக்காக கீ அப்படின்றத யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கோங்க. வஹ் பாசார் ஜாக்கர் அவன் வந்து கடைக்கு சென்று குச்சு பல் லாவே கொஞ்சம் பழத்தை வாங்கிட்டு வர சொல்லு. அப்போது வேலைக்காரனிடம் சொல்லு, கீ என்னவென்றால் கடை வீதிக்கு போய் கொஞ்சம் பழங்களை வாங்கிட்டு வர சொல்லு. டெல் தி சர்வன்ட் டு கோ டு தி மார்க்கெட் அண்ட் பிரிங் சம் ஃப்ரூட்ஸ். கடை வீதிக்கு சென்று கொஞ்சம் பழம் வாங்கி வரும்படி வேலைக்காரனிடம் சொல். मैं नहीं कह सकता कि वे मुझे जानते हैं कि नहीं. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அல்லது அப்படின்றது. ஸோ அது வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. मैं नहीं कह सकता कि என்ன எனக்கு வந்து சொல்ல தெரியல, அதாவது சொல்ல முடியாது. நஹி கெஹ சக்தா சொல்ல முடியாது. கி என்னன்னா இந்த 2 இடத்துல இருக்கு, ஓகேவா. சொல்ல முடியாது கி என்னன்னா வே முஜே ஜான்தே ஹே அவருக்கு முஜே ஜான்தே என்ன தெரியுமா, கி இல்லை நஹி தெரியுமா தெரியாதா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, சொல்ல முடியாது. ஐ கேனாட் சே வெதர் ஹீ நோஸ் மீ ஆர் நாட் அவர் என்னை அறிவாரா இல்லையா என்று நான் சொல்ல முடியாது. 11th one, हमने देखा कि मैदान में कुछ लड़के खेल रहे थे. हमने அப்படின்னா நாங்கள், தேக்கா அப்படின்னா பார்த்தோம், கி எதை பார்த்தோம் அப்படின்னா மைதானத்தில் குச்சி லடுக்கே ஒரு சில பையன்கள், அதாவது சிறுவர்கள், கேல் ரஹேத்தே விளையாடி கொண்டு இருந்தாங்க. ஒரு சில பசங்க வந்து மைதானத்தில் விளையாண்டுருந்தாங்க, நாங்கள் அதை பார்த்தோம். we saw that a few children were playing in the playground. மைதானத்தில் சில பையன்கள் விளையாடி கொண்டிருந்ததை நாங்கள் கண்டோம். 12th one, मुझे बड़ी खुशी हुई कि आप मेरे यहाँ आए. நம்ம இது பின்னாடி இதிலே பார்த்தோம் இல்லையா, நீங்கள் என் வீட்டிற்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. நம்ம ஃபஸ்ட் இதிலே பார்த்தோம். நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் கரெக்டாக மெயின்டைனிங்காக கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் புரியும். திடீர்னு எடுத்தோன்னே ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறதோ, இல்லை வந்து நம்ம சொல்கிற விஷயங்களையே புரிஞ்சுக்காமல் திரும்பி அதே கொஷினை வந்து ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செய்து புரிஞ்சு படிங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன விஷயம் சொல்கிறோம், என்ன படிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஐ ஹோப் நீங்கள் வந்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி தேங்க்ஸ், சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து டச் பண்ணி நீங்கள் ஏதாவது அமௌண்ட் சென்ட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 13th, தும் தில்லி ஜாவோகே கி கான்பூர். அதாவது நீ டெல்லி போகிறையா அல்லது கான்பூரா. அப்போது வில் யூ கோ டு டெல்லி ஆர் கான்பூர், நீ தில்லிக்கு போவாயா அல்லது கான்பூருக்கா அப்படின்னு கொஷினாக கேட்குறோம். அடுத்து லாஸ்ட் ஒன், ஆஜ் ஆப் தஃப்தர் ஜாயேங்கே கி நஹி. ஆஜ் இன்று, ஆப் நீங்கள், தஃப்தர் ஜாயேங்கே ஆஃபீஸிற்கு போவீர்களா, கி நஹி இல்லை போக மாட்டிங்களா, நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போவீங்களா இல்லையா.
வில் யூ கோ டு தி ஆஃபீஸ் டுடே ஆர் நாட்? ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படிங்க. எக்ஸாம் வந்து கிட்ட வந்துருச்சு. இன்னுமே வந்து படிக்காமல் அதுக்கப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட்டெல்லாம் வச்சுக்காதீங்க. எக்ஸாமுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. கடைசி டைம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து எல்லோரும் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிடுங்க. எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.